தேசிய ஜனநாயக கூட்டணியில் மதிமுகவிற்கு 12 சீட் மற்றும் ஒரு மத்திய அமைச்சர் பதவி, துணை முதல்வர் பதவி கேட்டு பேசி முடித்து விட்டார் என முன்னாள் மதிமுக நிர்வாகி நாஞ்சில் சம்பத் கூறியிருக்கிறார். மதிமுகவுக்கு வைகோ முடிவுரை எழுதி கொண்டிருக்கிறார் என்றும் அவர் விமர்சித்திருக்கிறார். செய்தியாளர்களுக்கு நாஞ்சில் சம்பத் அளித்த ஒரு பேட்டியில பாஜகவிடம் மதிமுக விலை போகி விட்டது என்றும், வைகோ மகன் துரைக்கு அதிகார பசி ஆட்டி படைக்கிறது என்றும் விமர்சித்திருக்கிறார். தனது மகனுக்காக மொத்த கட்சியையும் வைகோ குடும்ப கட்சியாக்கி விட்டார் எனவும் அவர் குற்றம் சாட்டியிருக்கிறார். கடந்த முறை மக்களவை தேர்தலில் திமுக கூட்டணியில் மதிமுகவுக்கு ஒதுக்கப்பட்ட ஒரு சீட்டை கட்சிக்காக உழைத்தவர்களை விட தனது மகன்தான் முக்கியம் என முடிவெடுத்து அந்த தொகுதியை துரைக்கு வைகோ ஒதுக்கினார் என்றும், அதன் காரணமாக கழுதை தேய்ந்து கட்டெரும்பான கதையாக மதிமுக முற்றிலும் தேய்ந்துவிட்டது என்றும் நாஞ்சில் சம்பத் கடுமையாக விமர்சித்திருக்கிறார். வைகோவின் சுயநல செயல்பாடுகளால் மதிமுகவை விட்டு எல்லோரும் வெளியேறுகின்றனர் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். வைகோ தனது மகனுக்காக கட்சியை பாஜகவுக்கு தாரை வார்த்து விட்டார் என்றும், தற்போது இருப்போரை மொத்தமாக 2 மினி பஸ்களில் ஏற்றிவிடலாம் என்றும் அக்கட்சிக்கு முடிவு நெருங்கிவிட்டது என விமர்சித்த நாஞ்சில் சம்பத், வைகோவின் தவறான செயல்பாடுகளால் மிச்ச சொச்சம் இருக்கும் அதிமுகவினர் அனைவருமே திமுகவை நோக்கி சென்று விடுவார்கள் என்றும் அவர் கூறியிருக்கிறார்.